JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. குறள் இப்படியாய் சொல்லுகிறது: என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சிந்தனைக்கு: எல்லோரிடமும் எளிமையாய் பழகி தேவ அன்பை வெளிப்படுத்துவோம், பரலோகத்தின் சுதந்திரவாளியாய் மாறுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை போல எளிமையான வாழ்க்கை வாழவும், எல்லோரிடமும் சமரசமாய் பழகி தேவ அன்பை வெளிப்படுத்தவும், சாட்சியாய் ஜீவித்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.